எங்க ஐயாவுக்கு 3 பேர். நாங்க ஒண்ணு சேர்ந்தாலே ஒரு சின்ன ஊர். அப்படிலாம் சேர்ந்தா ஊர்ல கண்டுபிட்டு போம்ல, அதனாலதான் சேரலாம். அப்புறம் என்னடா 5 பானை இருக்கு? அட எங்க அப்பாவுக்கு 5 பேருங்க. நாங்க வீட்டு பொங்கலை தனியா வைப்போம், மாட்டு பொங்கல் எல்லாம் ஒன்னா தான் வைப்போம். பட்டி பெருகணும், பட்டி தொழுவும் பெருகணும், பால் பானையும் பெருகணும். ஆனா பொங்க வைக்கிற இடம் ஒன்னா தான் இருக்கணும். அதான் எங்களோட. எங்க அப்பாவுக்கு 5 பேரு, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க நாங்க 9 பேரு. எங்களுக்குள்ள என்ன சண்டைனாலும் சரி, அந்த பொங்கல் அன்னைக்கு ஆளுக்கு 11 ரூபாய் காசு எடுத்து கொண்டு சாமிக்கு போட்டு விபூதி எடுத்து எல்லாரும் மாத்தி மாத்தி பூச்சி பானை எல்லாம் தூக்கி அந்த படித்தொல்ல வச்சு பொங்க வைக்க ஆரம்பிச்சு 5 பானையும் ஒன்னா வச்சு பொங்க வைக்கிறதுல பிரச்சனை இல்ல. 5 பானை பால் பொங்குதா இருக்கு, அங்கதான் பிரச்சனை. இதுல என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம பொங்கலுக்கு முன்னாடி எவ்வளவு சுத்தபத்தமா இருந்திருக்கும் அப்படின்றது இந்த பானையில தான் தெரியும். எதுவும் ஒழுங்கா இல்லாம இருந்தோம், இந்த பானை பால் பொங்கவே பொங்காது, லேட் ஆகி போயிடும். ஆனா நமக்கு சந்தோஷம், ஏன்னா நம்ம பானை தான் ஃபர்ஸ்டா பொங்குனது. அப்புறம் ஒரு வழியா எல்லாட்டு பானை வரிசையா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த 5 பானையில ஒரு பானை சக்கரை பொங்கல், மீதி 4 பானை வெண்பொங்கல். சக்கரை பொங்கல் அதிகமா போட்டா சாப்பிட முடியாதுல, வெண்பொங்கல் இருந்தா குழம்பு சாப்பிடலாம்ல. அப்புறம் 7 7 14 இலை பரங்கி இலை எடுத்து வச்சு இந்த வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாம் தனியா வச்சு பள்ளியத்துக்குன்னு ஒரு குழம்பு இருக்கு, அதை ஊத்தி தேங்காய் பாலம் பத்தி எல்லாம் உடச்சு வச்சு சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட வந்து திரும்பி திரும்பி போயிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா கோலம் போட்ட பிள்ளைங்க பொங்கல் எழுதி போயில பொங்கல் எழுதி வச்சு ஐயா தெரியாம எழுதிருச்சு, நீங்க வாங்க சாமி கும்பிட அப்படின்னு கூப்பிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மாடுகளுக்கு எல்லாத்துக்கு துண்டு மணி எல்லாம் கட்ட ஆரம்பிச்சு. எங்க 5 பேர்ட்டையும் மாடு மட்டும் இல்லங்க, ஆடும் 200 உட்படிக்கிட்ட இருக்கு. ஆனா ஆடு கொண்டு வந்து அடைக்கல. ஏன்னு கேக்குறீங்களா? 4 மணிக்கு மேலதான் மாடு வைக்கணுமா. மாட்டுக்கு 4 வைக்கல் அள்ளி போட்டுலாம், ஆட்டுக்கு அள்ளி போட முடியுமா? பட்டினியா கிடக்கும்ல, அதனாலதான் ஆடை கொண்டாந்து அடைக்கல. அப்புறம் பட்டி பழுக பாப்பான பொங்க பொங்க மூதேவி முறிஞ்சோட சீதேவி வந்து சேரே அப்படின்னு சாமியை கும்பிட ஆரம்பிச்சு. அது ஏன்டா கையில வச்சு தட்டிக்கு தெரிய அப்படி கேட்க கூடாது. எங்க அப்பாவும் தட்டினாங்க, இப்ப நாங்க தட்டுறோம், நாளைக்கு எங்க பிள்ளையே தட்டுவாங்க. ஆனா அது எதுக்கு தட்டுறாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அடுத்து ஆட்டுக்கறி குழம்பும் நாட்டுக்கோழி குழம்பு இருந்துச்சு, அதை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சாச்சு.